இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து 50 ரூபா. பெட்ரோல் அடிச்சுக்கோங்க அப்படின்னா நீ இறக்கி விட பஸ்ஸில் பொருட்களுமே வேணும். இதெல்லாம் வந்து 100 ரூபா. இது இந்த வெள்ளிச்சட்டி எல்லாமே வந்துட்டு 350 ரூபா. 1000 ரூபா காசு கொண்டு 100 ரூபா படித்து சாமான் போட போகணும்னு பாருங்க. கோச்சி எல்லா சாமானுமே வந்து மலிவான விலையில வந்து குடிக்கணும். அதுவுமே வந்து 100 ரூபா குடிக்கணும். வந்து நீங்க வந்து 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 பொருட்கள் இதுல நடக்கிற இல்ல 150 ரூபா. நீ பாத்தி ஒரு களவெடுக்கிறப்பல நீ செலவாணி எல்லாம் 350 ரூபா. எல்லாத்தையும் ஒன்றா தின்றோம்னு யோசிக்கிறான். இந்த ஊரில் 350 ரூபா. பெரிய எதெடுத்தாலும் 100 ரூபா, எதெடுத்தாலும் 100 ரூபா. மக்களுக்கு ஒரு சேவை, மக்களுக்கு சேவை செய்யுங்க. கேக்கு, ரோல் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷல் நல்லா இருக்குது. ஸ்பெஷலி நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விதிஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் வளமையாக வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் வீட்டை நிற்கிறோம்னு சொல்லி. இன்றைய தினம் நாங்கள் அங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காரில் வந்து முன்னம் அம்மாவை மேய்த்தி கொண்டு ஓடுறதுக்கு போவோம்னு சொல்லி தம்மா எந்த காய்ச்சல் இருக்கோம். வேணாம்மா, எங்கே போக போகிறோம்? யாழ்ப்பாணம் போக போகிறோம். அதாவது வந்து ஒரு காருக்கு வந்துட்டு லீசிங் வேலை ஒன்று செஞ்சு போட்டு அந்த ஓனர்கிட்ட காரையும் வாங்கி கொண்டு நாங்கள் நிற்கிறோம். காரணம் என்னென்னா, யாழ்ப்பாணம் போகிற கணத்தை மினிமம் திருங்கோ. ஓகே, யாழ்ப்பாணம் போகிறாக்காண்டி தான் முதல்ல இந்த காய்ச்சல் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட வாரீங்க காரில், பயம் இல்லையோ? ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு உண்மையும் போனாங்க பீச்சுக்கு இருக்கா, பயம் இல்லையோ? ஏன் கொழும்பு போய் வரேன். அதான் கொழும்பு போய் வரணும் தானே. கொஞ்சம் வந்து அம்மா பயம் இல்லை. அப்போ கொழும்புலேருந்து வரைக்கும் நானும் ஓரையில் தானே அம்மா 2 தானே. அப்போ அம்மா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அதால். அப்போ இன்றைய தினம் நானும் அம்மாவும் தம்பியும் இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு அங்கேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போக போகிறோம். அதாவது ஜாழ்ப்பாணம் நெல்லூருக்கிட்ட போக போகிறோம். அங்கேன்னு சொன்னால், அதாவது இப்போ எல்லா இடமே வந்துட்டு கொஞ்சம் மலிவான சாமான்கள் விற்கணுமான்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தவா. தான் 2 தரம் வந்துட்டு வீடியோவில் பார்த்தனால எனக்கு அந்த கடைக்கு எப்படியாச்சும் போகணும்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தா. சரியோ, இப்போ அம்மாண்ட ஆசைக்காக நான் காரியம் பண்ணி வந்துட்டு, நம்ம பெட்ரோல் கொஞ்சம் தட்டுப்பாடு தானே, எல்லாருமே தரமாடணும். அந்த அண்ணன் வந்து கேட்டு வந்து அந்த அப்போ நாங்கள் சரின்னுட்டு போக மாட்டோம். இல்லை எனக்கு காய்ச்சி ஒன்று இருக்கோம். உண்மைக்குமே வந்துட்டு இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணம் போகிறோம். அதாவது வந்து அந்த கடையில் எல்லா சாமானுமே வந்து மலிவான விலையில் வந்து குடிக்கணும். அதுவுமே வந்துட்டு 100 ரூபா குடிக்கணுமாமே. 100 ரூபாண்டோடைய தான் வந்து அம்மா பாரு. அப்போ அம்மாவும் நானும் தம்பி நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறா கரணவை பிஓசி பேங்க்கு கிட்ட இருந்து காய்ச்சி ஒன்று இருக்கிறோம். அப்போ நானும் அம்மாவும் தம்பி இப்போ போகிறோம். போயிட்டு என்ன மலிவா சாமான அதையும் பண்ணி கொண்டு நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த தண்ணி கூசாண்டு போகணும். மண்ணில் செஞ்ச கூசாண்டு போகணும். மேலே வைக்கிறாங்க வாங்க போகிறோம். மண் கூசாமைன்னா அப்படி தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி கொண்டு இப்போ நாங்கள் வர போகிறோம். அப்போ அம்மாவுக்கு சந்தோஷமே. இங்க பாக்கணும் கேமரா இங்க கிடக்கு. நீங்க எங்க பாக்குறீங்க? சரி, அப்ப தொலைச்சா வந்து வீடியோ பாருங்க. வீடியோ போறா கொஞ்சம் சேனல்காரன் பஸ் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல வெயிட் பண்ண சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ இங்க 2 விளக்கு, இந்த காமச்சி விளக்கு சின்ன அதெல்லாம் போட்டு கொடுங்க. சாம்பிராணி குச்சி குத்துரு அது போட்டு இருந்தது. தும்பு தடி அதெல்லாம் 50 ரூபா 1000 ரூபா கொண்டு போனா இத்தனை சாமான் வாங்கலாம்னு சொன்னேன். அதெல்லாம் சட்டை வச்சு நான் 2 அந்த காசை கொண்டு போவேன். பாருங்க, வீட்டு ஜாமான் பண்ணுறாங்க. அம்மா சட்டை காசெல்லாம் கொண்டு வரோம். அதுக்கு அந்த வீடியோ பாருங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அதை நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது நாங்கள் இப்போ போகிறோம். போய்க்கல மிச்சத்தை பார்ப்பேன். நம்ம என்ன வாங்கி தர போறீங்க எங்களுக்கு? அப்படி வாங்கி தர கொண்டு பெட்ரோல் அடிச்சுடுவோம் அப்படின்னா நீ இறக்கி விட பஸ்ஸில். சரி, சரி, நாங்கள் போய்க்கல பார்ப்போமே. போய்கொண்டு இருக்கிறவன் டாம்பி இங்கே அம்மா பாருங்க. அம்மா இறக்கி விடுறாங்க பின்னுக்கு. ஏனம்மா மயிலா கிடக்கு. அம்மாவுக்கு வந்துட்டு முன்னுக்கு இருக்க அந்தரமா கிடக்கும். அதால வந்துட்டு கனதூரம் போனா அப்புறம் நாங்கள் ரங்குவோமே. நம்ம இப்ப ரங்கையில இல்ல வீட்டுல இருக்கிறது. பின்னால வீட்டு வேலையை அங்க செய்து கொண்டிருக்கா வெளியால போகும்போண்டு நீ போற வழியா நானும் பாருன்னு அவ கொஞ்சம் நிக்கணும். அது 2 தான் வேலையை முடிச்சு போட்டு வருவேன். சின்ன வேலையை அதை முடிச்சு போட்டாம வந்து வரலாம். உண்மைக்குமே நாங்கள் நார்மலாக வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். இப்போ அம்மாவுக்கு வந்து பெரிய சந்தோஷம் மண்டே. ஏன்னா காரில் போகிற மண்டே குளிருது. கணக்கு அம்மாவுக்கு பிடிக்குமோனேம்மா காரில் போகிறது.
இல்லாம திரிகிறது விருப்பம் இல்லை. ஏதாவது ரயில்வே ரெண்டு சொன்னா போறது படிக்கிறது யாருக்கு தான் அங்கே இருந்தாலும் போற வர விருப்பம் இல்லை. அதுக்கான யாரும் அவசியமா போறது பிடிக்காது. அப்போ நம்மளாம் வந்துட்டு அப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு ஆள்கிட்ட வந்து போயிட்டு தான் போகணும். வெங்காயம் வந்து ஒரு அண்ணாக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வெங்காயம் வந்துட்டு உடைச்சி கொண்டீங்கன்னா உடைச்சி அதை வந்து ஒரு சாக்கை கட்டி தருவினோம். அவையின் இடத்துல யாருக்கும் ஒரு பொயில கண்டு வந்துட்டு என்ன மாதிரி வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை காட்டுவோம். வந்து அங்கே அம்மா போகிறோம். அதில் பொயில கண்டு மாதிரி இருக்கு. நூல் வரிசையாக வந்து அப்படி வளர்ந்துருக்குது. பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பாருங்கோ. அம்மா என்ன யோசனை ஆகலை உங்களுக்கு? ஒரு யோசனை ரோட்டை பார்த்தானே நான் ஓடுறேன். நான் புள்ளியா அப்போ நான் ஓடுறது இல்லை சொல்றேன். என்ன ஏன்டா? ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ போய் கொண்டிருக்கோம் பாருங்க. மறக்காம வந்துட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணதாங்க. அப்போ தான் அம்மா வாங்கக்கூடிய 50 ரூபா பொருட்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. 100 ரூபாண்ணே. எது எடுத்தாலும் 100 ரூபா. எது எடுத்தாலும் 100 ரூபா. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வெள்ளரோக்கையில விலை கூட. வெள்ளரோக்கையில சொல்ல விலை குறைவுன்னு அங்கானமா விலை கூட என்னேம்மா எல்லாத்தையும் கூட அங்காண்டாப்பா விலை கூடடா. அப்போ குறைவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே வந்து விலை கூடு. அதுக்குள்ள காசு எடுத்து அதுக்குள்ள நம்ம காசையும் எடுத்து போடுவா. சரி, ஓகே, நாங்கள் இப்போ வந்துட்டு அங்கால போயிட்டு பார்ப்போம். என்ன மாதிரி நாங்கள் இது எந்த இடம்? இது புத்தூர் கிட்ட வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். அம்மாக்கள் வந்து பார்த்துட்டு அம்மா பாருங்க பின்னால் இருக்கிறா. காட்டுங்க. தெரியாத இருக்கும். ஓகே, அப்போ அம்மாக்கள் வந்து பின்னால் அம்மா தம்பி பின்னால் வைக்கணும். ஓகே, அப்போ அந்த வெங்காயம் பற்ற தம்பியையும் கூட்டிட்டு வந்தாங்களே என்ன. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு புத்தூர்கிட்ட போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் கடை வந்துட்டு பார்த்து நாங்கள் எத்தனை நாள் இது ரெக்கமெண்டு இன்றைக்கு கிழமை நாள் நாலு ரெக்கமெண்ட் சொல்லணும் வீணம். இப்போ நான் சரின்னு சொல்லிப்படி இப்போ போய் கொண்டிருக்கேன். உண்மையாக நாங்கள் இப்போ 1000 ரூபா காசு கொண்டு வரோம். 100 ரூபா படித்து சாமான் போன போகணுன்னு பாருங்க. கணக்கு சாமான் மேட்டம் இன்றைக்கு என்ன. ஆனால் பெட்ரோலுக்கு அம்மா காசு எல்லாம் அங்கே வாங்கிட்டு வா. அப்போ என்ன நம்ம சாமான் பண்ண போறீங்க? நான் சொல்லவே இல்லை. அப்போ நெய்யில் வைக்க விட நான் பஸ் காசு இன்னும் குறையும். 100 ரூபா. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, போலீஸ்காரன் மேலே வந்து நிற்கிறாங்க பார்த்து கொண்டு. எங்களை தான் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. என்னடா அவங்க வீடியோ எடுத்துட்டு போகிறாங்கன்ட்டு. ரெண்டாவது நான் ஃபோன் யூஸ் பண்ணல தானே. இப்போ ஃபோன் வச்சுக்க ஆளுக்கு தான் பிடிப்பாங்க. பிடிச்சி போட்டு வச்சிருப்பாங்க கொஞ்ச நேரம். பள்ளிக்கம் போகிறாங்க. பிள்ளைலாம் புழுக்கட்டு நிற்கிறது. தம்பியை பாருங்க. தம்பி பின்னாலே இருக்கிறான். பின்னால காடுங்க. தம்பியேக்கா கணக்கு கேட்கிறான். அம்மா பயம் என்னோட வர்றாங்கன்ற பயம் இல்லைன்னு சொல்லி போடா. பெரிய சந்தோஷமா கிடக்கு எனக்கு. முதல்ல என்ன சொல்லுவா? சிச்சி இவனை கொடுத்துறியா புடுங்க வேண்டாம் சொன்ன அம்மா. அப்போ அம்மா வந்து என்ன சொன்ன இப்போ கடையில் நாங்கள் வாங்கி போட்டு கணக்க சாமான் பண்ணிட்டு மிச்சம் 100-150 ரூபா வந்தா உனக்கு ஒரு ரோல் ஒன்று பண்ணி தரலாம். கடையில் சோடா அம்மா இதெல்லாம்ன்ற மாதிரி கதைச்சிருக்கா. அப்படி ஆச்சுவா? அப்போ அம்மா இப்படி சொன்னா சொல்ல பேச்சு மாறாத அம்மா தான் எங்கஞ்சி அம்மா சொன்னவா. சரி, ஓகே, இங்கே வாங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு இப்போ தான் அந்த புத்தூர் சந்தி தாண்டி போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கிட்ட போயிட்டு பார்ப்பாங்க. நல்லூர் கிட்ட போயிடணும் பார்ப்போம். நல்லூர் பக்கத்தில் இல்லாமல் தான் அந்த கடை இருக்காம். அப்போ நாங்கள் கிட்ட போகிறோம். இப்போ அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாமே வந்து குறைஞ்சிட்டுன்னு. பெட்ரோலுக்குன்றது பஞ்சம் இல்லை. நார்மலாக வந்து இப்போ செட்டில் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இப்போ கிட்ட போயிட்டு பார்ப்போம். நாங்கள் நல்லூர் கிட்ட வந்தாச்சு தான். நல்லூர் பின்னாலே இல்லை நம்ம இல்லை பின்பக்கம் தானே நிற்கிது. நெஞ்சம் நல்லூர் கிட்ட வந்துட்டோம். ஏன்ட்டு பெயிண்ட் வேலை செய்கிறாங்க. அவ்வளோக்கா தான் நல்லூரை வந்துட்டு மூடி கிடக்கு. நாங்கள் பாருங்க இந்த சாக்கு இதால் வந்து மூடி கிடக்கு. நல்லூர் தாண்டி நாங்கள் இப்போ வந்து போய் கொண்டிருக்கோம். எப்போ தான் பார்த்தாலும் நல்லூரில் வந்துட்டு ஆட்கள் கூட தானே. என்ன நாளில் பார்த்தாலும் 5 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முன்னாடியே கொஞ்சம் ஆகலை. நம்ம சிங்கள ஆகலானேமா கூட வாருது. என்ன சிங்கள ஆகல் இங்கே வரையினோம். நல்லூர் பின்னால தான். நல்லூர் பின்னால தம்பிக்கும் புறா பைத்தியம் பிடிச்சிச்சு. அந்த லைன்ல வந்து கூட போன கடையை இதுலயுமே வந்து பிக் சேல். இங்க பாருங்க. ஐயோ கூட்டு கடை. அம்மா அழுவா. எங்க பிக் சேல்? இங்க இருக்காங்க சாமான். சாமான் இருக்காங்களா? இருக்க கூடும் பைக்கில். இப்போ நாங்கள் வந்துட்டு ரியோ ஐஸ்கிரீம் ஹவுஸுக்கு பக்கத்தால் போகிறோம். என்னண்டு அம்மா சொல்கிறவே உடுப்பு பண்ணிட்டு
அமைஞ்சு ஐயோ க்ரீன் ஹவுஸுக்கு முன்னால் தம்பி எப்படி காரம் போகுது வேறு நல்லா இருக்குல்ல இங்கே மாபெரும் மலிவு விற்பனைன்னு சொல்லி இதுக்கிட்ட நம்ம பார்த்தவா அங்கே கிடையாது நீங்கள் கேட்ட விலையில் அங்கே கிடையாது 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா போங்கம்மா தம்பி தம்பிந்தா தம்பிந்தா ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு போகிறோம் ஆதரவு அவ்வளோ நீங்கள் நாங்கள் கொண்டு வந்து ஆண்ட்ராய்டு இடம் போவோம் மாத்தி போட்டு இந்த பிறந்தநாள் கொண்டு தான் 2 பண்ணுவோம் கொண்டு காணுமே பிறந்தநாள் கைகால் சுரைக்கணும் கைகால் தன்னோட காட்டணும் 100 ரூபா அங்கே நிற்கிறேன் காட்டும் அப்படி ஓகே அம்மா என்ன 100 ரூபாவோ 2 எடுங்க 90 வேணுமா தெரிஞ்சா தும்பு தள்ளி கிடக்கு வேற என்ன எல்லா இடம் கிடக்குண்ணே பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் 350 ரூபா மஞ்சு கோப்பை அம்மா மண் கோப்பை ஒன்று வேணும் இல்லை நாங்கள் அநியாயம் பெட்ரோலால் வெட்டுறாங்க பெட்ரோல் நிறத்தால் கத்தியால் ஆமாம் கத்தி வேணும் இல்லை உங்களுக்கு எடுங்க உன் கையில் உண்டு அம்மாவுக்கு என்ன தடுக்கிற போறோன்னு தெரியாங்க கிடக்கண்ணே இது என்னம்மா இதில் ஒட்டலாமோனேம்மா அங்கே மண் கொட்டு இல்லை இங்கே அம்மா அங்கே வந்து எடுத்த பொருள் உடுப்பு துவைக்கிறது அந்த வண்டிக்கு தள்ளி கொண்டு போய் வண்டி ஓகே இங்கே பாருங்க இங்கே வந்துட்டு இங்கே எல்லா பொருட்களுமே வேணும் இதெல்லாம் வந்து 100 ரூபா இதில் நாங்கள் வந்து என்ன தடுத்தாலும் 100 ரூபா பாருங்க எது எடுத்தாலும் 100 ரூபா எது எடுத்தாலும் 100 ரூபா கண்ணாடி இல்லைங்கண்ணா சின்ன கண்ணாடி இல்லை அஞ்சு ஆமாம் அஞ்சு வாங்க இதில் என்னத்தாலும் 100 ரூபா இதில் நடக்கிற எல்லாமே 100 ரூபா இது ஊழி போய் ஆடுறது இது வந்து பேனு அஞ்சு வாங்க 5 பேனு 100 ரூபா இவனுக்கு ஏன் பேனு ஏன்டானோ பேனு இந்த மீட்டாடு இது 5 ரூபா இல்லை தும்பு தடி நாங்கள் போட்டு கொண்டு போவோம் சரி 10,000 வந்து என்ன வாங்க போறீங்க முன்னுக்கு எடுக்க கூட பின்னாலையும் கணக்கு ஆகிட்டேன் கிடையாது அப்படிங்க போடுங்க வாங்க 100 ரூபா பொருட்கள்னு அண்டா போடலாம் போடணும் மீது பட்டுக்காது அந்த பின்னால அடிக்கிற ரைட் அப்படி இல்லாமல் பூ போட்டு வைக்கிறது என்ன வெள்ளிக்கிழமை இது எவ்வளோ 100 ரூபா ஒரு சென்ட் 100 ரூபா அம்மா சொன்ன மாதிரி பேச்சு தான் பண்ண போறீங்க அம்மா சின்ன சின்ன தூக்காதே நம்ம சின்ன சின்ன தூக்குறாங்க அம்மா 500 ரூபாய் ஏன் 500 இது கிளாஸ் அந்த கிளாஸ்ல 5000 கிளாஸ் தெரியுமா அது கிளாஸ் அம்மா இங்கே எனக்கு போச்சு பதில் அமௌண்ட் வாங்கட்டே ஆமா ஓ தம்பிக்கு கொடு அம்மா நீங்க பாரு நம்ம 100 ரூபா தானே 1 ரூபா இது 100 ரூபா இந்த கிளாஸ்ல இந்த
₹100 கடையில் பார்த்தியே ஒன்று 380 ரூபா. 100 மண் கிளாஸ் மண் கிளாஸ் எங்க வாங்கலாம்? கொண்டு போய் உடஞ்சி லைட்டு போட்டு தான் கொண்டு வந்து நடுவில் கொண்டு வந்து அவக்காரக்கு இதம்மா இந்த ஊத்தரஞ்சது கும்பத்துக்கு வெயிட்டா பாத்ரூம் தான் வைக்கிறது இல்லையே. சரி எப்படிடா? சொல்லாது போகணுமே. ஆமாம் சொல்லாது இந்த ரபர் சொல்லாது ஓ அம்மா தும்பு தடி கிடா கிஞ்சடா தாடி. ஆமாம் தும்பு தடி தாடி. ஆமாண்ணே ஆமாம் தும்பு தடி தடி வேண்டாமே. ஓ எப்படி இல்லையே கப் விட விட அப்படியே சிரட்டை நாங்கள் புனலம்மா தெலுங்கண்ண விடுறா கிஞ்சி 105 இதில் நடக்கிற எல்லாம் 180 ரூபா. இஞ்சாலும் வந்துட்டு எல்லாம் மூவ் பண்ணுறது இல்லை கிடக்கு. ஆமாம் இங்கே வெங்காயம் வைக்கிறமே கூடம்மா 380 ரூபா. அதான் புது வீட்டுக்கு வைக்கலாம் வேண்டாமே. இங்கே செலவாணியெல்லாம் 380 ரூபா. இங்கே இந்த தொக்கெல்லாம் 380 ரூபா. ஒன்று எடுப்போம் செட் உண்டு. மூளைக்கு வைக்கலாம் என்ன? நான் மண்ணில் வண்டி வைப்பேன் அம்மா. காணுமே இதுக்கு மேல ஒரு இடக்கு வருமே இல்லை. சரி காணுமே சின்ன கிடக்கு பிரிச்சு பிரிச்சு இல்லையே வையுங்க அதுக்கு கூட பக்கெட்டா கிடக்கம்மா. பக்கெட்டா கிடக்கு தடி இல்லை ரைட்டா இங்கே கிடக்கு. என்ன கலர் நெல்லம் புளாங்குதா கொஞ்சம் பண்ணாலம்மா அள்ளிக்கம்பான்னு நம்ம தலைவாணி வேண்டாமே அம்மா அந்த புது வீட்டுக்கு. ஆமா கிளாஸ் செஞ்சிருக்கம்மா நீங்கள் கடை கிளாஸ் பெரிய கிளாஸ் செஞ்சு இங்கே 100 ரூபா 100 ரூபான்னு அம்மா கிட்ட வந்துடும். அதான் சொன்னேன். சரி அம்மா பள்ளி சட்டின்னு எடுக்காம எனக்கு தெரியும். இந்த பள்ளி சட்டி எல்லாமே வந்துட்டு 380 ரூபா. அஞ்சு ஆமா இது வந்து சரி அது நாங்கள் ரூபாய்க்கு அள்ளி கொட்டலாம். இது என்ன இது தண்ணி போத்தில் 380 ரூபா. தம்பி வீட்டு அங்கே பெரிய சோடா போதல் கிடக்கு. அம்மா பெரிய பெரிய சோடா போதல் கிடக்கல வீட்டு உனக்கு விளையாட்டு. இது வந்து படங்கள் என்ன வீட்டுக்கு கொழுவுற மாதிரி இதெல்லாம் 380 ரூபா. மற்றது ஆமாம் இங்கே கிளாஸ் எது அம்மா ஆமாண்ணே பல்ப் வேண்டாம். அம்மா இங்கே உரல் கிடக்கு மற்றது அந்த இதுவும் கிடக்கு ரப்பர் உள்ள பாருங்க அதெல்லாம் 380 ரூபா. மாவல் கோப்பையெல்லாம் கிடக்கு. கொண்டு காசை முடிச்சுட்டு தான் போகணும் முண்டைக்கு. இல்லை கோப்பை உனக்கு காலி வேண்டாம் போ. கொம்பாஸ் வேண்ட போகிறான் பாப்போம் 380 ரூபா. தம்பி என்ன போட்டு 500 கொம்பாஸ் கிடக்கு. கத்திரிக்கோள் கிடக்கம்மா. இஞ்சால போங்க அந்த லைன் என்ன விலையா சாக்கு பிள்ளைங்களே. ஓகே அம்மா வந்து தேடி தேடி அப்படியே போயிட்டாவன் தம்பி. ஏனே நாயக்கோ சின்ன நாய் எங்கே கட்டி போட போற தொங்க விட போட தம்பி அளவு நாடாடா இதே பட்டிடாது.
ஏனம்மா சரி இவ்வளோத்தையும் வாங்க போகிறாமம்மா என்ன அம்மா கொம்பாஸ் ஏனம்மா கொம்பாஸ் இந்த மரம் உருள் கிடக்கு இதுக்கு போட்டு அடிக்கல அது ம் அது காணுமா அங்கே போவோம் உறைஞ்சிடுமே வாங்க இந்த ஊரே விட 350 ரூபா கிடக்கல வீட்டு வரங்க இப்போ அம்மா சரி வேணாம் அம்மா நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி ஷாக்கெல்லாம் கிடக்கானே கணக்கு போட எந்த சாக்கு வேணும் சாடி 100 ரூபாம்மா வேண்டுங்க அங்கே யூடியூப் விகேஜேடி ப்ளாக் அம்மா சாடி வேணா போறீங்களே நிலத்தில் வச்சு வளராது உங்கள் இடத்துல அதெல்லாம் போகிற வேணா போறீங்க சாடி சரி அம்மா வேறு இங்கே வந்துட்டாவாம் ரைட் அங்கால போங்க இங்கால வாங்க இங்கே வாங்க மேலே மேல் சாடிகள் கிடக்கு மேல் சாடி வேண்டாமே கூடுறா கொடு கிடக்க காசு கணக்கு போட போயிடும் பாருங்க இது என்னதுக்கு சவுக்கார கேஸ் ஏ போடுங்கண்ணா நீங்கள் குறைஞ்சி போதும் ஏண்ணா குறைஞ்ச விலையில் கொடுக்குறீங்க என்னதுக்காண்டி கணே மக்களுக்கு ஒரு சேவை தான். மக்களுக்கு சேவை செய்யுங்க நாம கொடுத்து அடுத்தவனை குறைச்சி குறைய கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்தோட குறைச்சி கொடுக்குறீங்களா? இல்லை எடுத்து சின்ன ஆதாரம் பெரிய முதல் சின்ன ஆதாரம். ரைட் அப்படியா 700 800 900 1000 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 1900 அப்போ நல்ல ஒரு சேவைன்னு செய்கிறீங்களே என்னென்ன லைட்டெல்லாம் பார்த்து தம்பி கண்டாலும் மூடுக்கும் ஆமாம் வேறு சாடி வாண்டேலி ஆமாம் சாடி வாங்க இல்லையம்மா வச்சுட்டு வாங்கம்மா அதுக்குள்ள ஓகே இப்போ அடுத்த கடை அங்காலையும் பார்ப்பேனே ஓகே இப்போ நாங்கள் வந்து அப்படியே இங்காலையுமே வந்து போக போகிறோமே ஓகே பார்த்து சொன்னால் இப்போ நாங்கள் அடுத்த கடைக்குமே வந்து இங்கே வந்து 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா 200 250 ரூபா 300 350 ரூபா அந்த ரேஞ்சிலே இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போவோம் தம்பியை பாருங்க மூட்டை அடிச்சுன்னு போகிறான் அம்மாவும் பார்க்குறா எடுக்கிற பாடு இல்லை 50 ரூபாய்க்கு என்ன எடுக்கலாம்னா யோசிச்சு பண்ணிக்கிறேன் மகப்பாடாக்கண்ணே வந்த காசு அப்படி முடிச்சிடும் முண்டைக்கு ஆமாம் ஆமாம் தும்புக்கு தடியை கிடக்குன்னு சொன்னீனே மங்கேன்னு இல்லை அந்த தும்பு தடியனே கிடக்குது ஸோ கிடந்தது நான் பள்ளியில் கண்டதான் கமராவால் கண்காணிக்கப்படுகிறது கமரா காணையில் நான் மெக்கானிக் கடையில் வந்து மெக்கானிக் சாமான் கூட கிடக்கு கிடக்கு சாக்கு வந்து பஸ் ஏனம்மா இது ஆடையா நல்லம்மா பண்ணுங்க பண்ணுமே குடாக்கு இந்த கிளாஸ் வைப்பாங்க வடிவான கிளாஸ் எல்லாம் கிடக்கு ரைட் இது நாங்கள் வீட்டை வச்சு அம்மா காலுக்க வச்சு வெட்டுவானு பெரிய கத்திகள் இல்லை வீட்டை கிடக்கு தானே கத்தி அதை காலுக்க வச்சு அம்மா வெட்டுவா சரி நீ மேலேயும் கிடக்காமா மேலேயும் பார்த்துன்னு போங்க பின்னர கிடக்க பின்னர் எஞ்சே உதன்னே உதன்னே சில்வரில் பாருங்க ஜொக்குகள் கிளாஸுகள் நம்ம அந்த கிளாஸ்லாம் படிவாங்க கிளாஸுங்க அந்த கிளாஸ்லாம் லாபம் அதில் நடந்தது இங்கே வந்து ஒன்று முடுக்க வழியாக ஆட்டிப்பினோம் நம்ம குப்பை டஸ்ட்பின் ஒன்று பண்ணுவோமே குப்பை போடுறாங்க ஓகே இங்கே பாருங்க இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்துட்டு 200 ரூபா இங்கே ஆமாம் அங்கே 100 ரூபா இங்கே 200 ரூபா தும்பு தடி
இங்கே பாருங்க பேட்மிண்டன்லாம் கிடக்கு, பேர்ஸ் இருக்குது, சகல பொருட்களுமே வந்து இருக்குது, வாட்டிகள் எல்லாமே வந்து பாருங்க. இதில் இருக்கிற எல்லாமே வந்து 200 ரூபாய்க்கு தான் வந்துருக்குது. என்ன நீங்களுமே கவர்மெண்ட்ஸ் தான் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே தண்ணி பொத்தல்லேருந்து கழிப்புலேருந்து எல்லாமே வந்து 200 ஒரு செட். கத்தி இருக்குது. இது என்ன இது தோடா திறக்கிறது, இது முட்டை வைக்கலாம் விட்டு கொண்டு. அம்மா விளக்கு மாறு, அம்மா 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 குப்பை பிராண்டி நீ பாதி ஒரு களவெடுக்கிறப்பல டேய், நீ களவெடுக்கிறப்பல ஓகே. இங்கே இஞ்சால இருக்கிறது எல்லாமே வந்து 50 ரூபா. இங்கே வேங்க 50 ரூபாய்க்கு தான் வந்து இருக்குது. இஞ்சால 100 ரூபா. அந்த கிளாஸ்லாம் 100 ரூபாம்மா. உங்களோட இதான் அப்போ தம்பி 1.5 சொன்னடா நான் பில்லா கொடுப்பேன். 100 ரூபா கடையை போயிட்டு இப்போ நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் குடிக்க மட்டும் சரி கையும் கணக்கும் அங்கே வேண்ட பொருள் மிச்சம் வேண்டுறது சரி வந்துட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அம்மா வந்து இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த கடையில் குடிக்கணும்னா விருப்பம் இல்லை, கொஞ்சம் விருப்பம் இல்லை. அப்போ அம்மா தான் குடிக்கணும், நம்ம குடிக்க மாட்டேன். அம்மாவுக்கு அந்த பாட்டு கடிச்சு இந்த டிசைனில் பாருங்க, இதெல்லாம் நான் போய் செட்டப்பை செய்யணும், நாங்களாம் கூட பார்ப்போம். என்ன இதெல்லாம் அம்மா இதுக்குள்ளே இப்போ பந்து கிடக்கு ஒன்றும் இல்லை, சும்மா சாடியில் வைக்கலாம், வடிவாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் எல்லாம் வந்தாச்சு, கடைக்கும் வந்தாச்சு, காசு எடுக்கல. எங்கே போறீங்க? கை கழுவக்கூடாது. ஓகே, இஞ்சி பாருங்க தம்பிங்க. இங்கே வந்து கேக் ஒன்று பண்ணாங்க. இங்கே கேக்கு ரோல் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மில்ஸ்டேக் சொல்லி காசையும் எடுத்துன்னு வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டேன். இப்போ தான் வந்து மில்ஸ்டேக்கெல்லாம் வந்தது. அம்மா அம்மா மில்ஸ்டேக் எப்படி கண்டு பாருங்க, இதான் மில்ஸ்டேக். ஸோ அது நல்லா கிடையாது ஸ்பெஷல். இங்கே வாங்க ஸ்பெஷல் நல்லா இருக்குது. ஸ்பெஷலே நாங்கள் சொல்லிக்கலாம். போகலாம் இங்கே வாங்க. இது வந்துட்டு ஸ்பெஷல் தம்பிக்கும் அம்மாவுக்கும் வந்து ஸ்பெஷல் கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து சாக்லேட் மில்ஸ்டேக் 2, இங்கே ரோல், மற்ற வந்துட்டு இது தம்பி எல்லாத்தையும் அந்த எல்லாத்தையும் ஒன்றாத்துன்னு யோசிக்கிறான் தம்பி, தெரியுமா? இப்போ அவங்க டிசைனை இது வந்து பர்த்டேக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாமே. ஓகே, அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்க. பிள்ளைய கூட்டினது வீட்டுக்கெல்லாம் எடுத்து விடுது உங்களுக்கு. தண்ணி அம்மா தண்ணி வேணுமா, தண்ணி உங்களுக்கு கொண்டு தெரியுங்க. ஆக்க பிடிச்சது தான் என்ன செய்யுது. கப்பு வந்து வடிவட்டாங்க சந்தன கடை கேக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குத்துறாங்க நல்லா கேக்கு. என்ன என்ன நல்லா இருக்கு. ஓகே, ஏன் மிஸ்டேக் வருது. குளிர்ந்து ஒரு கோவைகள் ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்குது. சரி, நாங்கள் சாப்பிட்டு கடைசியில் பார்ப்போம். என்ன அம்மா என்ன குடிக்கிற கிட்ட வந்து காட்டுவோம். தம்பி மண்டியை என்ன வடிவாக கிடக்கேன். நம்ம நல்லா இருக்கணும். சிரிப்பா வேறுங்க அம்மா லைட்டாக 45 வயசுக்கு பிறகு அம்மாண்ட ஐஸ்கிரீம் குடிக்கிறேன். அம்மா இங்கே குடிச்சிட்டு பார்ப்பேன். ஓகேப்பா அம்மா, ஏன் ஊத்துறீங்க குழந்தை பிள்ளைகள் மாரி ஊத்து போட்டால் வலிச்சு குச்சா குடி. சரி, ஓகே, நான் குடிச்சு போட்டு பார்ப்போமே. ஐஸ்கிரீம்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அந்த டைம் பார்த்து ஒரே வருது பார்த்தீங்களே. ஐஸ்கிரீம் மற்றது வந்துட்டு சோடா இல்லை அந்த அதுக்கு என்ன பேர் கேக்கு எல்லாமே வந்து சாப்பிட்டு வந்து உண்மைக்கு வந்து வேறு லெவலில் எல்லாம் சாப்பிட்டுட்டு மற்ற 100 ரூபா கடையில் நாங்கள் 2 மினக்கட்டு போட்டு அப்படி வந்து நாங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ தான் பெரிய சந்தோஷம் என்னென்னு நிறைய சாமான் பண்ணிட்டோம்னு ஒட்டிய புழு அங்கே போய் அங்கே வீட்டில்
வீட்டில் அங்கே போயா தன் சொந்த பந்தங்களுக்கு சொல்லி புழு போகணுமா 100 ரூபா அப்போ வண்டினா அது வேணும் இது வேணும்னு சொல்லுவோம் ஒரு ஆசை நம்ம தெரியும். அப்போ இப்போ அம்மா வந்து நம்ம வாங்கிட்டு அப்போ நாளை போய் அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விட்டு கதை 5 நான் இது வேண்டி நான் இது சின்ன நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ வந்து அப்படின்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மச்சனா இருக்கிற பஸ் டைம் இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வந்து உடனே வரோம். இதோட முடிச்சுக்கொள்வோம். பாய்.